இன்னைக்கு நிறைய மாத்திரைகள் சாப்பிடக்கூடியவங்க கஷ்டப்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தான் தூக்கமின்மை பிரச்சனை. கரெக்ட் தானே? அதுக்கு காரணங்கள் இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹாரிசன் ஒன்று B12 சத்து குறைபாடு, இன்னொன்று மெக்னீசியம் சத்து குறைபாடு, இன்னொன்று கார்டிசால் ஹை கார்டிசால் லெவல் அதிகம், அப்புறம் செரட்டோனின் பாதிப்பு, இன்னொன்று லங்ஸ் பிரெயின், இதெல்லாம் புரிஞ்சுச்சா? ஆனால் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, மெட்ஃபார்மின் மாத்திரை, சுகருக்கு மெட்ஃபார்மின் மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த B12 சத்தை கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். நம்பர் 1 சரியா? நம்பர் 2 அல்சருக்கு நிறைய வருஷங்கள் மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க இந்த மெக்னீசியத்தை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 3வது ஸ்டீராய்டு மாத்திரை, அதே மாதிரி மன அழுத்தத்துக்குள்ள மாத்திரைகள், அதே மாதிரி மாதவிடாய் பிரச்சனை OCPன்னு சொல்லுவாங்க, அதுக்கு சாப்பிட மாத்திரை நிறைய சாப்பிடக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த கார்டிசாலை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் தான் தூக்கமின்மைக்கு முக்கியமான பிரச்சனைகள். அப்புறம் வலி மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, ஸ்டீராய்டு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, பல அடிக்கடி ஆன்டிபயோட்டிக் சாப்பிடக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த செரட்டோனின் அளவையும் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இன்னைக்கு தூக்கமின்மை ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டாக்டரை பார்த்து என்ன செய்யணும், நீங்கள் கரெக்டாக ஒரு பேலன்ஸ்டு டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாயிடும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், முக்கியமாக சுகருக்குள்ள மெட்ஃபார்மின் மாத்திரையை என்ன பண்ணலாம், சுகருக்குள்ள மெட்ஃபார்மின் மாத்திரையை படிப்படியாக குறைச்சி என்ன பண்ணலாம், நிரந்தரமாக நடத்தலாம். அவ்வளோ பவர்ஃபுல் தான் இந்த பேலன்ஸ் டயட். ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், இது ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா தூக்கமின்மை பிரச்சனையில் கஷ்டப்படக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை போய் சேரும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸ்டே டியூன்.